போதும் கருமாறி அம்பாள் பறந்தோடு வினைகள் உருமாறி ஆத்தாடி மகமாறி அடியாத்தி உபகாரி ஆத்தாடி போதும் கருமாறி பறந்தோடு வினைகள் உருமாறி ஆலமுண்ட திரு நீலகண்டனிட பாகம் பிடித்தவளே ஆலமுண்ட திரு நீலகண்டனிட பாகம் பிடித்தவளே பல்லால கண்டனிட தேவிலே சாசனி ஆவி குடித்தவளே ஆவி குடித்தவளே எங்கள் வேலன் கொண்ட பகை தீர்க்க கையில் வடி வேலை கொடுத்தவளே வடிவேலை கொடுத்தவளே இந்த பாலம் கண்டு உரை பாடி ஆடி தொழ வருவாய் வரமே தருவாய் உண்மையே அத்தாடி மகமாரியா அடியாத்தி உபகாரியா ஆத்தாடி போதும் கருமாறி அம்மா பறந்தோடு வினைகள் உருமாறி காட்டுவி தேவர்கள் போற்றி மகிழ்ந்துடன் காட்சி விசாலாட்சி அமகாசி விசாலாட்சி அந்த நான்மறை கூடலும் மாமரத்தில் தவம் செய்திருக்காமாச்சி செய்திருக்காமாச்சி நான்மறை கூடலும் மாமதுரை தலையாண்டிரு மீனாட்சி அமாண்டிரு மீனாட்சி நாளிலும் போற்றிலும் மேல் மருவத்தூரில் வாழை என் காதலை இது கையால் வருங்கால மனைவி வந்திருக்குதா? ஆமா காதல வீந்துருச்சா? யார சொன்னப்ப? நான் ஒண்ணே சொன்னேன். அப்புறம் என்ன நானே திட்டிக்கிட்டேன். டேய் மாமா இருக்காரா? டாக்டர் பாரு. பாய் உனக்கு நான் பாய் காட்டுறாளடா ஏடா தியாமானிக்கு பிறந்தவனே. ஏன் காட்டுற என்ன இல்ல எங்க அப்பம் தகுதி என்ன எங்க தரை என்ன எங்க பணம் என்ன எங்க பரம்பரை என்ன எங்க வழி என்ன எங்க வங்குசை என்ன 8 நாள் 8 மாதம் ஏன சாதிக்கு பிறந்த நாயே ஏணி வச்சாலும் 8 மா ஏண்டா குந்த குச்சி இல்லாத நாயே கொழு குத்த நிலம் இல்லாத நாயே ஏண்டா வாயில வைக்க வை இல்லாத வார வீட்டுல குடி இருக்கிற நாயே புறம்போக்கு இஷ்டப்பட்டா காட்டு இல்லாட்டி யூ கோ. மாமா அண்ணே சுவாலை 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 கர்மத்தை கை நழுக விடாமல் அரசாட்சி செய்து வர முடியாத ஏ நீதிமானே உங்களுடைய பொற்பாதார இந்த கமனங்களுக்கு கோட்டான கோடி வணக்கம். உங்க பாட்டுலாம் பாட மாட்டான் பின்னால பேச்சு தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. மீட்டிங் தான் ஐயா வெற்றி வீரா வெற்றி வீரா வெற்றி வீரா என்னையா திடீர்னு கூப்பிட்டுருக்க? ஓ அதுக்கு இல்லையா என்ன சொல்ல போறீங்க? நீ எனக்கு வருங்கால மனைவி இல்லையா? ஆமா. இன்றைய தினத்தில் சந்தோஷமான செய்தி. என்னது? என்னது? ஆமா என்ன உடம்பு சரியில்லையா? 15 நாளா என் உடம்பு குத்தலும் குறைச்சலுமா கொஞ்சம் கோய் மேற மாதிரி இருக்குதுடா. கோய் கொஞ்சம் மேய்தா? லெமன் ரைஸ் சாப்பிட்டியா? இல்லடா காலையில இன்னைக்கு 3 நாள் தான். உனக்கு அது தெரியாது. காலையில தலை குடிச்சிட்டு பழைய இது போட்டு தயிர் ஊத்தி மோர் மிளகா நாட்டு வெங்காயம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டேன்.
அது நெஞ்சிலே இருக்குதுடா. பிறண்ட ஊருக்கா கொடுத்தனே நீ கொண்டு வந்து எனக்கு பிறந்த ஊருக்கா கொடுத்த உன் பொண்டாட்டிக்கு அம்மா வாக்கனே அரைக்க தெரியும். நான் அரைச்சி எடுத்துட்டு வந்து ஒரு தப்பா கொடுத்தேன் அந்த புறம்போக்கு. இவன் எனக்கு பிறந்த ஊருக்கா கொடுத்தானா? நல்ல ரசம் வைக்க தெரியாது உன் பொண்டாட்டிக்கு. அந்த நாகர் நல்ல ஊத்துறதுக்கு விளக்கம் ஊத்தி விட்டாரு. மாமா சொல்லுங்க, உடம்பு என்ன பண்ணுது? என்னடா என்ன பண்ணுது? உடம்பு சரியில்லடா ஒவ்வொரு கதை. யாருக்கும் அடிக்கடி வருது நெஞ்சு கறிக்கா? ஆமாண்டா. ஒரு செவனை வாங்கிட்டு வச்சா எங்க என்ன ஊர்ல தெடா ஊர்ல இருந்து நீ பாட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டான் காமநாட்டி. 10 ரூபா என்ன செவன சோடா பன்னீர் சோடா செவனை வேணுமா டில்லோ வேணுமா? 300 ரூபா கொடுத்துட்டு வந்தேன். விடிஞ்சு நான் அந்த கடைக்கு இங்க 2 கடை இருக்குது, போய் எடுத்துட்டு வாடா போய். தேவலோகத்திலே தேவ விருந்து நடக்கிறது. அது பகவான் வந்து தலைமை தாங்குகிறார். சரி, அதனால சதியும் மதியமாக எல்லா தேவர்களும் போறாங்க. நாமளும் சதியும் மதியமாக போக வேண்டும். அப்படியா? அதனால சொன்னேன். எங்க அக்காவை குளிச்சுட்டு சேலை மாத்திட்டு ரெடியா சொல்லிட்டு வந்துடுறேன். போய் சொல்றேன், சொல்லிட்டு வந்துடுறேன். யாருக்கிட்ட போல சொல்லுங்க. நீதான் வரணும். உன் கூடயா? அக்கா வேணாம், அது முகமாது முடிஞ்ச இது எப்படி இருக்குது? இந்த 2 பொண்டாட்டி கட்டுற கம்மி வச்சு பூராவும் அப்படித்தான் சொல்லுவாங்க. அந்த சின்ன பொண்டாட்டி மூத்தத்தை விட்டு கொடுத்தா கூட அவர் ருசி தான் பாடுவேன். போல நீதான் எதையாவது ஒண்ணு கொடுத்தாதான்டா நல்லா இருக்கும். எவனாவது ஒண்ணு கொடுத்தாலும் அதனால நீதான் என் கூட வரணும். தனக்கு பாக்குறேன் தக்காத்தையும் பாக்குறேன் தாண்ட குடிச்சவரும் பைக்கு பண்ணுவாங்க. தாலி கட்டிக்கிற இவன் தோழி போட்டுட்டு வந்து போறான் ஒரு தக்காத்து ஒரு தாண்ட குடிச்சவங்க அந்த மாதிரி ஆள் இல்ல. நான் வரல, நீ போயிட்டு வா. அப்புறம் நீ வராத நான் போக மாட்டேன். எங்க போக போறேன்? அடி உண்டா நாடு விட்டு போங்க. இல்ல நான் வந்து நீ போய் வா. நீ வந்தாதான் நான் இல்லடா, ஒரு தக்காத்து ஒண்ணு சொன்னா என் உயிர் அப்படியே போகும். பெருமை என்ன? அப்பேற்பட்ட இடத்துல நான் பிறந்தேன். சொன்னா என் உயிர் நான் வரல, நீங்க போங்க. இல்ல நீ வந்தாதான் நான் போவேன், இல்லன்னு நான் போவே மாட்டேன். என்ன நம்ம ஒன்னாட்ட நல்லவன் அந்த நாகரி எவ்வளவு இருக்க மாட்டான். அதுக்கு சொல்றேன். வாய பாரு பண்ணி பீத்துங்க. நீ வந்தாதான் நான் போவேன். நீ என்ன சொல்ற சொல்லு. சரி முருகா, அப்படியே அந்த தேவலோகத்துல என்னை விட எல்லாம் அழகா வரமாறா? என்னை விட சிந்தாப்பா எவ்வளவு இருக்கு போறா? எதை பாக்குறாளோ அப்படியே வாடா வாடா எம்மா உன் பேர் என்னம்மா? கூவாகமா நீ? அப்பா யாராவது ஒரு லெமன் சூஸ் அது போட்டு கொடுக்கணும். கூத்தாண்டவர் புகழ் பெற்ற ஊரு குவாகம். அப்பேற்பட்ட குவாகத்திலே இருக்கும்படியான அருமை அக்கா கமலம் அக்கா அவர்கள் எனக்காக 100 ரூபாய் சன்மானமாக வழங்கியுள்ளது. அக்காவுக்கு அந்த கூத்தாண்டவர் துணை இருந்து நீண்ட ஆயுள் நிறைந்து சொல்லும் பெருமாறு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். மற்ற தாய் குளங்கள் எல்லாம் எனக்காக அளவில்லாத காஜாயனம் வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு அந்த ஆயர்பாடி கண்ணன் ஆதிநாராயணன் முத்து மகமாரி துணை இருந்து 1 கோடி 1 லட்சமாக வாழ வேண்டும்.
கண்ணே போலாமா? சரி இப்ப போய் தான் ஆகணும்ன்றியா? சொல்லுவாங்க வளைஞ்சி போனாலும் வையோட போகணும். எச்ச கழுவி இனத்துல ஊத்தணும். போகாத இடம் போனா வராத சொத்து வரும். அந்த மாதிரி ஆளுகிட்ட டேய் முருகா, எனக்கு வயிற்றுமே இந்த ஊர்ல ஒரு தண்ணீர் சோடா கிடைக்கலையாடா போட்ட ஊர்ல பணம் தான் வருதே தவிர ஒண்ணும். அதாவது அவங்க வாட்டர் பாட்டில் வேணும்னாங்க என்கிட்ட ஒரு 20 ரூபா டேய் வராங்க. கடலூர் நகரத்திலே வாழ்ந்து மறைந்த நாராயண அப்பா பழனி அம்மாள் பேர் விளங்க வேண்டும் என்று அளிக்கப்பட்டது ரூபாய் 101. மறைந்தவர்கள் மறுபிறவி எடுக்காமல் ஆண்டவனுடைய திருவடி சேரும்படி அம்பாளை பிரார்த்திக்கிறேன். சரி அப்படியே தான் போகலாமாடா? நம்ம போவோம். ஐயோ என்னடா அது ஒண்ணும் தெரியல. நாம் சென்றிடுவோம் மாமா. ஓஹோ முருகா, இதுதான் தேவலோகமா? எங்க வராங்க? இதுதான் தேவலோகமா? இல்ல இல்ல கடவுள். ஏ அப்பா, தேவலோகம் மாதிரி தான் இருக்குது கம்யூனிட்டி. இன்னும் பாய்ச்சி கேட்கலாம். பரவாயில்ல. நான் அன்னைக்கு அப்பவே வெள்ள புடிவாதமா ஈர்த்துட்டு வந்தான் அந்த ஆளு. இந்த தேவலோகம் வந்தவன் வாங்கறதுக்கு எந்த நாயாவது ஒரு நாய் உண்டா? எல்லாம் சரியா தான் இருக்குது. பாரத பூசாரிக்கு மண்டையில முடி இல்லையா? புத்தந்தூருக்கு 19ஆம் தேதி வர இங்க உட்காந்துக்குது. புத்தந்தூர் பூசாரிக்கு மண்டையில மயிருக்கு அவன் 100 தடவை எழுதி பார்த்துட்டான். ரெண்டு கேள்வி என்னன்னு பேசிக்கிட்டு ஆட்டமாக்க வந்து உட்காந்துருவேன். நான் கலரி கூட்டி தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்டு கலரி கூட்டி பாட்டு பாட்டு போனேன். அந்த இவன் கெட்டிக்காரன் ஆடி விட்டு தலைவட்டம் வந்து ஆடும்போது நட போனான். அந்த கேள்வி நினச்சி என்னமே தெரியலடி, எனக்கு 2 மாசமா வயலடி இருந்துச்சு. இன்னும் ஒரு கேள்வி நினைச்சு உனக்காவது அன்னைக்கு எனக்கு போன் பண்ணி கேட்டேன். அந்த ஊருக்கு ஆடத்துக்கு போறேன் சொல்லி அனுப்புறோம். அந்த ஆயா இருக்கு பாரு. நீ எங்க வர சின்ன சேலத்துக்கு அந்த எந்த நாளையிலயும் பவுன் தாண்டா. அது கம்னாரா கம்யூனிட்டி. அப்ப காலையில எங்க படுத்திருப்ப? தரம்புகந்த பாண்டவர்க்கு ஆதரிக்கும் அண்ணாவிய 5 விரல் என் சூரியர் மூடி இருக்கார் இருந்திருந்தான் நின்றுடுமே. அப்பேற்பட்ட மாலாகிய கண்ணன் குளத்திலே உதித்த ராமரப்பா அவர்கள் யாதவ குல சிகாமணியா இருக்கும்படியான ராமரப்பா பேர் விளங்க வேண்டும் என்று அளிக்கப்பட்டது ரூபாய் 101. இது யாருக்கு ஏற்பதும் என்றால் அயற்பாரி கண்ணன் அசோதை என்ற கண்மணி அவர் கூட்டத்திலே கூடியிருந்து பட்டி பெருத்து பால்பானை பொங்கி மக்கள் சம்பத்து மனச்சம்பத்துடன் வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். கொடுக்கப்பட்ட காஞ்சாரம் என்றால் ரங்கப்பனூர் நன்னகரத்திலிருந்து வருகை தந்திருக்கோம். என்னுடன் பிறவாத என்னுடைய அருமை அக்கா சாந்தி அக்கா அவர்கள் மண்மல் என்பதற்காக 101 அன்பளிப்பா கொடுத்திருக்காங்க. இன்று போல் அது தூங்குதாடா, அது கணத்துல கையை வச்சுக்கிட்டா இன்று போல் எதுவும் செய்வா சந்தோஷமா இருக்கும். யமதர்மம் வந்திருக்காரு. தலைமை தாங்கிட்டார் பகவான். தலைமை தாங்குகிறாரா? நீங்கள் திங்கள் போலா இறங்க வந்தேன்.
அதிபதி சாம்பலாபுரி வேந்தன் கோடான கொடி வணக்கம். கால தூதுவரோடு ஒன்றாளில் ஒன்றில்லாமல் ஓய்வில்லாமல் என்னாலும் வாழ்ந்திருப்பாய் எடுத்து. சரி ஆகட்டும். என்னங்க நீங்க நீ மட்டும் வந்தியா இந்த வேற யாராவது வந்திருக்காங்களா? என்னுடைய வருங்கால மனைவி உவாலையும் வந்திருக்கு. ஓ வந்துக்கிறியா? சாம்பலாவது வரல. அது அது முகமாது இது எப்படி ஆத்தூர் நன்னகரத்திலே இருக்க முடியான கைலாச மேஸ்திரியா இருக்க முடியான கொல்லப்பன் கொல்லப்பன் லட்சுமி அவர் கைநாசனம் கொடுத்து காலம் சென்ற அன்னார் கொண்டு நாட்டு பேர் வாங்க வேண்டும் என்று அறிவித்து அவருக்கு தொழில் முன்னேற்றம் அடைந்து 1 கோடி 1 லட்சமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்து இறந்தாலும் புத்தி மட்டும் நாங்க என்ன உனக்கு பகவான் வந்துக்கிறானா? அந்த இடம் கம்யூனிட்டி இங்க வந்திருப்பான் தெரிஞ்சிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன்னு. என்னடா பண்றது இப்படி ஓடி போடுங்க. நான் வண்டி இங்க ஊருக்கு பஸ்ல போலான் இருக்கேன். ஆதிபுராவணியாம் திங்கள் அண்ணாத்தமியாம் புதன்பாரம் நீங்கள் அண்ணா ஓதியதோர் கடினங்கள் 5 செல்ல அண்ணா உயர்த்ததோர் லக்கியம் சரியான அஸ்தமியில பிறந்தவர் எங்க அண்ணன். எந்த புள்ள ஆம்பளை புள்ள அஸ்தமியில பிறந்ததோ அம்மா குடும்பத்தை புரியல. அதே பொட்டை குட்டி பிறந்தாலும் அம்மா அது காத்தே படாத இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா கேட்டுக்கலாம். இந்த காய வச்சுட்டு இருக்காரு காலையில வீட்டுல வந்து பாரு. வீட்டுக்கு முன்னாடி இதுக்கு மாபெரும் உலகங்களும் உன்னை போற்ற எண்ணி அந்த மன்னன் அந்த கம்சனையும் வதைக்க நீரும் அந்த தியாகியால் திருவயத்தில் தியாகி கிரேதா யுகத்திலே நாராயணனாக அவதாரம் எடுத்து இரணைய சம்பாரத்தை முடித்து கிரேதா நீங்க திரேதா யுகத்திலே ராமனாக அவதாரம் எடுத்து ராம சம்மாரத்தை முடித்து துவாபர யுகத்திலே கண்ணனாக பிறந்தாயா அண்ணா அண்ணா பொற்பாதார இந்த கமலங்களுக்கு தன் தங்கையாகிய இல்ல இல்ல பட்டு முன்னாடி நிக்குது.